திடீர்னு வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க. ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஒரு பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சகோதரனுடைய பெயர் கிருபாகரன். ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. அதில் 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாங்க. திடீரென்று வேலையிலிருந்து அவர்களுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. வேலை இல்லாமல் போய்விட்டது. சில நாட்கள் தொடர்ந்து நம்முடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறாங்க. ஐயாயிடத்தில் சொல்லி ஜெபித்து கட்டுடைத்து போன பிறகு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த கூட்டத்துக்கு 7 வாரம் வந்துட்டு இருந்தேன். கடவுள் கிருபையில் ஐயாட்ட வந்து தனிஜபத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். திடீர்னு வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் கடவுள் கிருபையில் 7 வாரம் தொடர்ந்து வந்தேன். 7வது வாரமும் வர்றேன், ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் அந்த 7வது வாரம் ப்ரேயர் முடித்து நான் நைட்டு போய் படுத்திருக்கிற காலையில் 7 மணிக்கே ஒரு பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஆனால் அந்த பழைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 18,000 தான் வாங்கினேன், எல்லா அலவன்ஸும் சேர்த்து. ஆனால் இதில் எல்லாமே சேர்த்து 30,000 ரூபாயும், அது இல்லாமல் இன்னும் நிறைய சலுகையும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சிக்காக நன்றி. எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டீங்க. இவரை உங்களுடைய கரத்தில் நல்ல ஊழியராய் பயன்படுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தான். இவர் இனி கஷ்டப்படக்கூடாது. ஒரு குடும்பத்துல வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. வீணான மருத்துவ செலவுகள் வேண்டாம். இவருக்கு ஒரு பதட்ட ஒரு டென்ஷனா இருக்கிறத பார்க்கிறேன். அது நீங்க இருந்தாய் மகனே, ஆண்டவர் சொல்ற நீ பொறுமையா இரு. அமைதியும் பொறுமையும் சாந்தவுமா இரு. நீ ஆசீர்வாதமா இரு.